கடந்த 2 நாட்களாவே நாட்டையே நிலைக்குலைய வைத்த சம்பவம் தான் தீவிரவாதிகளால் இரக்கமின்றி நடந்த பகல்காம் துப்பாக்கிச்சூடு. மினி சுவிட்சர்லாந்துன்னு இந்தியாவை கொண்டாடுற இந்த இடத்த தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிக விசிட் பண்றாங்க. அப்பா அம்மாவோட சம்மர் வெக்கேஷனுக்கு வந்தவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க புல்வெளியில ரத்தம் செதறும்னு. குழந்தைகளோட கண்ணு முன்னாடியே பெத்தவங்களோட உயிர் ஈவு இரக்கமின்றி பறிக்கப்பட்டிருக்கு. மனைவி கைய பிடிச்சிட்டு இருக்கும் போதே கணவரோட இதயத்துல தோட்டா இறங்கி இருக்கு. உன் பேர் என்னன்னு கேட்டு அதற்கு தீவிரவாதி விரும்பாத பதில் வரவும் அவரோட மூளை செதறி இருக்கு. இப்படி அடுத்தடுத்து அங்க நடந்த பயங்கரவாதங்களை விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த பெருந்துயரம் நடந்து முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பண்ண தீவிரவாதி கும்பல் நடந்த கொடூர தாக்குதல்ல கணவரை இழந்த பல்லவி கிட்ட நீ இங்க நடந்தத மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு திமுரா எச்சரிக்கை செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கொடூர சம்பவத்துல இறைவன் அருளால நாங்க தப்பிச்சிட்டோன்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம். ஆல்ஃபி ஜார்ஜ், அவரோட மனைவி லாவண்யா, அவங்க குழந்தைங்க. லாவண்யாவோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியா வெக்கேஷனுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி கொச்சியில இருந்து கிளம்பியிருக்காங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று ஸ்ரீநகருக்கு வந்த பிறகு அவங்க குல்மார்க் மற்றும் சோன்மார்க சுத்தி பார்க்க 2 நாட்கள் ஆகிருக்கு. இந்த சம்பவம் பத்தி விவரிக்க ஆரம்பிச்ச லாவண்யா, செவ்வாய்க்கிழமை நாங்க ஸ்ரீநகர்ல இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பகல்காமிற்கு சென்று கொண்டிருந்தோம். அன்னைக்கு காலையில நாங்க சற்று தாமதமா தான் தொடங்கணும். கடந்த 2 நாளாவே பரபரப்பா வெளியவே சுத்திட்டு இருந்ததுனால நாங்க ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. அதனால அவங்க ஒரு சாலையோர உணவகத்துல நிப்பாட்டினாங்க. நாங்க ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் அதிக உப்பு நிறைஞ்சு இருந்ததுனால நாங்க மறுபடியும் ஆர்டர் செஞ்சோம். இதனால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தற்செயலா காத்திருக்க வேண்டியிருந்தது. சாப்பிட்ட பிறகு எங்களோட பயணம் மீண்டும் தொடங்குச்சு. ஆனா பைசரன் புல்வெளியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கவனிச்சோம். குதிரைங்க பீதியில திரும்பி வருவதும் டாக்ஸிகள் ரொம்ப ஸ்பீடா வருவதையும் நாங்க பார்த்தோம். மக்கள் எல்லாரும் கூச்சலிட்டுட்டே இருந்தாங்க. எங்களால அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவே முடியல. உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பணும். பக்கத்துல இருந்த ஏரிக்கரையில கொஞ்ச நேரம் இருந்தோம். கரெக்டா 4:30 மணி இருக்கும். கடைக்காரங்க சீக்கிரமாவே கடைய மூட தொடங்கினாங்க. அந்த பகுதியில பெரும் பதற்றம் இருந்தது. எங்களையும் சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாங்களும் உடனே எங்க ரெசார்ட்டுக்கு திரும்பணும். கொஞ்ச நேரத்துல எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அதுவரை இது ஒரு சின்ன சண்டை அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்லை. இந்த கொடூரமான தாக்குதல்ல இருந்து கடவுள் தான் எங்களை காப்பாத்திருக்காரு அப்படின்னு நான் இப்பவும் நினைக்கிறேன். இந்த சம்பவத்திற்கு பீகார்ல நடந்த கூட்டத்துல பிரதமர் மோடி கடுமையான கண்டனம் கொடுத்திருக்கிறார். பயங்கரவாதிகள் தப்பவே முடியாது. காஷ்மீர் தாக்குதல்ல ஈடுபட்ட பயங்கரவாதிகளை வேட்டையாடுவோம். பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தோட நாங்க நிற்கிறோம். பயங்கரவாதிகள் ஒருபோதும் தப்பவே முடியாது. பயங்கரவாதிகளுக்கான தண்டனை அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தன்னோட தீவிரமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.